ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம நேத்து என்ன நடந்துச்சு, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம ஒர்க்கு கிளியர்ட்டா பண்ணோமா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், நான் சொன்ன மாதிரி நான் எல்லாமே கிளியரா முடிச்சுட்டேன். அது ரிலேட்டடா நம்ம 2-3 நாளா தொடர்ந்து பாக்குறது வந்து பயோபோட்டோ எமிஷன் அப்படிங்கறத பத்தி. அதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசலாமே சொல்லிட்டு தான் நான் அப்படி கண்டினியூ பண்றேன். பயோபோட்டோ எமிஷன் அப்படின்னா என்னன்னா, ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ஸ், ட்ரீஸ், இல்லைன்னா சில பேர்ட்ஸ், மோஸ்ட்லி லிவிங் திங்ஸ் கிட்ட இருந்து நமக்கு எமிட் ஆகிற லைட்டை தான் வந்து பயோபோட்டான் எமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயோபோட்டான் எமிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பத்தி நம்ம ஜென்ரலா ஒரு வார்த்தையில சொல்லியாச்சுனாலும், அது வந்து எப்போ நம்ம பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நேக்கடா ஒரு ஐ நம்ம எப்படி போய் பாக்குறோம் அப்படின்னா, நார்மலா ஒரு பேர்டு பாக்குற மாதிரியும் அதை பார்க்க முடியாது. இது நம்ம உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகுற எனர்ஜி மூலமா ப்ரொடியூஸ் ஆகுற இது அப்படிங்கிறதுனால நம்மளால அதை டைரக்டா பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபைடான டூல்ஸ், இல்லைன்னா நிறைய சயின்டிஸ்ட் அவங்களால மட்டும்தான் அதை வியூ பண்ண முடியும். த்ரூ த டூல் நம்ம டைரக்டா பார்க்க முடியாது. அதனால கேட்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி, நம்மளும் ஷேர் பண்ணலாமே, நம்ம ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் சொல்றோம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சதை ஷேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் பயோபோட்டான் எமிஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது புதுசா இருந்துச்சுன்னா ஹெலோ ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோட் பை தட் இன்னொரு விஷயம் புதுசா நான் கத்துக்கிட்டேன். இதை பத்திலாம் நான் பேசுறேன், இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபன்னா பேசும்போது என்கிட்ட சுத்தி இருந்தவங்க கிட்ட ஜென்ரலா ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதிலா தான் நான் இங்க ஷேர் பண்றேன். H3O அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. H2O நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாட்டர்னு. H3Oனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோனியம் அயானா. ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஃபர்தரா தெரியல. ஜஸ்ட் இவர் புதுசா ஒரு விஷயம் சொல்றாரே, கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம வீடியோக்குள்ள சொல்றதுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தோணுச்சு, அதனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பெசிஃபிக்கா அந்த பர்சனுக்கு நான் இந்த வீடியோ மூலமா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வந்து நானும் வந்து புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும், விதவிதமா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஜென்ரலா நான் பண்ற ஒர்க்கை தாண்டி நான் எதுவுமே பெருசா வீடியோ எடுக்க முடியல. சரி, கண்டென்ட்டாவது நல்லா இருக்கட்டுமே சொல்லி யோசிக்கும் போது தான் நான் படிச்சதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படி இருக்கும்போது சடனா ஒரு H3O அப்படின்னு சொல்லும் போது, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் தான் கூகுள் பண்ணி அது H3Oனா ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. நான் அதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா இல்லையான்னு கூட எனக்கு இன்னும் கிளாரிட்டி தெரியல. நான் உங்களுக்கு இந்த வீடியோல அதை ஜஸ்ட் வேர்டாவே நான் காமிக்கிறேன், அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. இந்த விஷயம், இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா, வேற ஏதாவது புதுசா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணுமா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணலாம். நானும் லேர்ன் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோல ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.